श्रीशङ्करार्य मम देहि पदावलम्बम् श्री गुरुभ्यो नमः। गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्. நம்ம போன தொடர்புல அத்வைதானுபூதி இந்த கிரந்தத்தோட மங்களாச்சரண ஸ்லோகத்தை பார்த்தோம். இந்த தொடர்புல ரெண்டாவது ஸ்லோகம், இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தை நம்ம யதாமதி பார்க்கலாம். ஸ்லோகம் இப்படி இருக்கு: அக்ஷிதோஷாத் யதை கோபி த்வயவத் பாதி சந்திரமாஹ ஏகோப்யாத்மா ததா பாதி த்வயவன் மாயையா மிருஷா. அக்ஷிதோஷாத் யதை கோபி த்வயவத் भाति चंद्रमाः एकोपि आत्मा तथा भाति द्वयवन मायया मृषा. இந்த ஸ்லோகம் அன்வயம் எப்படின்னா, யதா ஏகஹ அபி சந்திரமாஹ அக்ஷிதோஷாத் த்வயவத் பாதி ததா ஏகஹ அபி ஆத்மா மாயையா துவயவத் மிருஷா பாதின்னு அதுக்கு அன்வயம். என்ன சொல்றா, இதோட சாரம் என்னன்னு கேட்டா, எப்படி யதா எப்படி ஏகஹா அபி சந்திரமாஹ ஒரே ஒரு சந்திரன் இருந்த பொழுதிலும் அக்ஷிதோஷாத் கண்ணு, அக்ஷினா கண்ணு, கண்ணுல இருக்கக்கூடிய பார்வையோடு பிரச்சனைனால, கண்ணுல இருக்கக்கூடிய தோஷத்தினால, அக்ஷிதோஷாத் அக்ஷிதோஷ அந்த கண்ணுல இருக்கக்கூடிய தோஷத்தோட காரணத்தினால துவயவத் பாதி ரெண்டா தெரிகிறது, ரெண்டா இருக்கிறது போல தெரிகிறது. துவயவத், அங்க வத்துன்னு போட்டிருக்காளே, வத்துங்கிறது இருக்கிறது போல, வாஸ்தவம் இல்லை, ஆனா அது இருக்கிற மாதிரி தெரியறதுக்கு வத்துன்னு வத் பிரத்யயத்தை அங்க போட்டிருக்கா. துவயவத் பாதி ததா அது போலயே, ததா ஏகஹா அபி ஆத்மா அதே போல ஒரே ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ஒரே ஒரு ஆத்ம சைத்தன்யம் என்ன இருக்கோ, ஒரே ஒரு ஆத்ம சைத்தன்யம் மாயையா மாயையினால, மாயையா துவயவத் மிருஷா பாதி துவயவத் ரெண்டா இருக்கிறது போல, மிருஷா ஆனா பொய், மிருஷா பாதி. இங்க என்ன சொல்றான்னா, எப்படி ஒரு சந்திரன் இருக்கிறது வாஸ்தவமோ அது போல ஆத்ம சைத்தன்யமும் அது மட்டும்தான் இருக்கு. ஆனா கண்ணோடு பிரச்சனைனால எப்படி வேற வேற சந்திரன் தெரியவனும், அது போல மாயினால இந்த இருக்கிற ஒரே ஒரு ஆத்ம சைத்தன்யம் பலதாக தெரியறது. இங்க துவயவத்துன்னு இருக்கே, அங்க துவயம்ங்கிறது சங்கியாவாச்சகம் இல்ல, சங்கியாவாச்சக சப்தம் இல்ல, அங்க பலதா தெரியறது, அथवा தன்னை விட்டு அந்நியமா நிறைய தெரியறதுங்கிறதுக்கு துவயவத்துன்னு அங்க பிரயோகம் படுத்தியிருக்கா. இது எதனால தெரியறதுன்னா, மாயையா மாயையோட காரணத்தினால இங்க பலதா தெரியறது. மாயைனா என்னன்னு கேட்டா, பகவத் பாதாச்சாரியாலே மாயைக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கிறார். அதுக்கு என்ன பொருள், மாயைனா என்ன, மாயைக்கு என்ன பொருள்னு கேட்டா, பகவத் பாதாச்சாரியாலே பிரஷ்னோபனிஷத்துல மாயைக்கு இந்த பொருளை கொடுக்கிறார். என்ன பொருள்னா, மாயா நாம பகிர் அந்யதாத்மானம் பிரகாஷ்ய அந்யதைவ காரியம் கரோதி ச மாயா
மித்யாச்சார ரூபான்னு சொல்றார். என்ன சொல்றார்? மாயா நாம எது மாயைங்கிறது ஒரு மாதிரி தெரிஞ்சு வேற ஒரு காரியத்தை பண்ணுமோ, பொய்யா இருக்குமோ, அதுக்கு மாயைன்னு பேரு. அது மித்யாச்சார ரூபான்னு பகவத் பாதாச்சாரியால் அங்க பதப்பிரயோகம் பண்றார். அது பொய். இதுக்கு என்ன நம்மளுக்கு லௌகிக உதாரணம் என்னன்னா, காணல் நீர் தான். எங்கேயோ நம்ம இப்படி போயிட்டே இருக்கோம், வண்டியில போயிட்டே இருக்கோம், தூரத்துல எங்கேயோ கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியறது. ஆனா அங்க போய் பார்த்தா வாஸ்தவமா தண்ணியே இல்லை. இப்போ தெரிஞ்சது ஒரு மாதிரி தெரிஞ்சு இன்னொரு காரியம் பண்ணது, இதுக்கு பேர் தான் மாயை. இந்த மாயையோட தோஷத்தினாலதான் பகவத் பாதாள் என்ன சொல்றார்? இந்த ஆத்மா, அந்த ஒரே ஒரு ஆத்ம சைத்தன்யம், எல்லாத்துக்கும் எது அதிஷ்டான ரூபமா இருக்கிற அந்த ஆத்ம சைத்தன்யம், அது ஒன்னே இருந்த பொழுதிலும் இந்த மாயையினால பலதா தெரியறதுன்னு சொல்றார். இங்க ஒரு விசாரம் இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த கண்ணோடு பிரச்சனைனால அக்ஷிதோஷாத்னு நம்ம சொன்னோமே, அது வாஸ்தவமா 2 விதம். என்னன்னா, ஒரு விதம் என்னன்னா, இந்த கண்ணுக்கு மேல வரக்கூடிய பொறை, அது கண்ணுக்கு மேல வந்து அது நம்மளுக்கு தெரியாம பண்ணறது ஒரு தோஷம். இன்னொரு தோஷம் என்னன்னா, நம்மளே கண்ணுக்கு நேர நம்ம விரல வச்சுண்டு பார்த்து பலதா தெரியும். நம்ம சில விஷயங்கள் நம்ம இங்கேருந்து தூரக்க இருக்கிற பதார்த்தங்களை கண்ணுக்கு நேர நம்ம கைய வச்சுட்டு பார்த்தோம்னா அது 2 3 எல்லாம் தெரியும். இது மாதிரி இந்த தோஷத்தினாலதான் ஒரே ஒரு சந்திரன் பலதா தெரியறது மாதிரி ஆத்மா ஒன்னா இருந்த பொழுதிலும் இந்த மாயையோட தோஷத்தினால பலதா தெரியறதுன்னு சொல்றார். இது பகவத் பாதாள் எதை மனசுல வச்சுட்டு சொல்றாருன்னு கேட்டா, பகவத் பாதாளோட சைலியே அப்படிதான். இந்த பிரகரண கிரந்தங்கள் ஆரம்பத்துல இருக்கக்கூடிய யாரு வேதாந்தத்தை படிக்கிறதுக்கு வந்திருக்காளோ அவாதான் இந்த பிரகரண கிரந்தங்கள் எல்லாம் படிப்பா. அவளை முன்னாடி வரக்கூடிய பாஷ்ய பாகங்களுக்கு இப்போலேருந்தே அவளுக்கு அந்த விஷயத்தை கொடுத்துட்டே வரார். கொஞ்சம் பார்த்தேன்னா கீதா பாஷ்யத்திலேயே வருது, த்விதீய சந்திர சகிதவத் ஏவ அங்குல்யா த்விதா பாதின்னு சொல்றார். அப்புறம் அதே கீதா பாஷ்யத்திலேயே இன்னொரு இடத்துல சொல்றார், யதா திமிர திருஷ்டி அநேகம் சந்திரம் பஷ்யதி தம் அபேக்ஷிய ஏகச்சந்திரதர்ஷி விசிஷ்யத்தேன்னு சொல்றார். இது கீதா பாஷ்யத்துல வருது. பிரம்மசூத்திர பாஷ்யத்துல அத்தியாச பாஷ்யத்திலேயே ஏகச்சந்திரஹா சத்விதீயவத்துன்னு வருது. இது எல்லாம் பாஷ்ய பாகங்கள்லயே இருக்கக்கூடிய விஷயங்கள். இது மாதிரி இந்த ஸ்லோகத்தோட சாராம்சம் என்னன்னு கேட்டா, ஆத்ம சைத்தன்யம் ஒண்ணுதான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு பலதா தெரியறதே, நம்ம பலதா வேற வேற நாமரூபங்கள் வேற வேற தேகங்கள் எல்லாம் பாக்குறோமேன்னு கேட்டா, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அதுக்கு மாயையோட காரணத்தினால பலதா தெரியறதுன்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. தொடர்ந்து அடுத்த தொடர்புல அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். சத்குரு சரணார்ப்பணம் அஸ்து.